ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹையனார் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கார்த்திகா வந்து சேரன் கிட்ட, மாமா நீங்கள் எப்போ சாமி கும்பிட போவீங்க? நாளைக்கு காலையிலே போகிறீங்களா இல்லை மதியம் இது போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சேரன் எடுத்துகிட்டு பேசவே ஒரு மாதிரி தயங்குறாங்க. இங்கே பாண்டியன் எடுத்துகிட்டு, இங்கே பார் கார்த்திகா, உனக்கு தானே கல்யாணம் நடந்துருச்சுல, எதுக்காக திரும்ப திரும்ப அண்ணன்கிட்ட வந்து பேசி ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர பார்க்குற? நீ வந்த வேலையை மட்டும் பாரு. நாங்கள் சாமி கும்பிட வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம். தேவையில்லாமல் புதுசாக ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுறாத. அதுக்கப்புறம் எங்களுக்கு தான் சிரமம், உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்திகா இருந்துட்டு, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? ஆசையாக மாமன் கிட்ட பேச வந்தேன், அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? கோவிலுக்கு எப்போ போகிறீங்கன்னு தான் கேட்டேன், தப்பாக ஏதாவது பேசினேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் தப்பாகவும் பேசாதீங்க, கரெக்டாகவும் பேசாதீங்க, தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சேரன் இருந்துட்டு, டே பாண்டி, சும்மா இருடா, அந்த புள்ள சும்மா பேச தானே வந்திருக்கு. அண்ணே இங்கே பாருண்ணே, ஏதாவது பிரச்சனை வந்துடட்டும், அதுக்கப்புறம் இருக்குது, நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரி தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கார்த்திகா எங்கே போய் தொலைஞ்சா? அந்த சேரங்கிட்ட தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவை தேடி வராங்க. ஏய் கார்த்திகா, எனக்கு தெரியும்டி நீங்கள் தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன்னு. இங்கே பார், நைட்டு 10 மணி ஆகுது, இந்நேரத்தில் இந்த பையன் கூட எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை வராதாடி? இங்கே பார், உன் வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றிக்கணும். அந்த சேரன் பையன்கிட்ட இது பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன் மனசை மாற்றி அதுக்கப்புறம் அவன் உன்னை கூட்டிகிட்டு போனாலும் போயிடுவான். இப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் தாண்டி அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லவும், ஐயோ எதுக்காகமா இப்படி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க? அப்படி ஒரு நினைப்பு என் மனசுலையும் இல்லை, மாமா மனசுலையும் இல்லை. இங்கே பாரு கார்த்திகா, நான் சொல்கிறதே கேளு, நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். மாப்பிள்ளை அங்கே ரூமில் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு, உன்னை கவனிக்கல. நீ இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக தேடுவார். வா கார்த்திகா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஏய் கார்த்திகா, உனக்கு அறிவே இல்லையாடி? மாப்பிள்ளை இருக்காரு, நீ போயிட்டு அந்த சேரங்கிட்டே பேச போயிடுற. ஏதாவது பிரச்சனைனா என்னடி பண்ண முடியும்? உன் வாழ்க்கையே அழிஞ்சிடும். நீ ஏதாவது உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துச்சு அவ்வளோதான், நான் என்ன பண்ணணும்னு தெரியாது அந்த குடும்பத்தை அப்படின்னு சொல்லவும், அம்மா பேச தான் நம்ம போனேன், எதுக்கு எடுத்தாலும் அந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க. இங்கே பாரு கார்த்திகா, நீ அவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே கஸ்தூரியோட மருமகன், அதாவது நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வராங்க. என்ன, ஏன் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அது ஒன்றும் இல்லை தம்பி, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கார்த்திகா அவங்க மாமா கூட பேசுகிறதுக்கு போயிருந்தா, இங்கே மாப்பிள்ளை தனியாக இருக்கிறாரு, நீ எதுக்காகடி அங்கே போனேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். உடனே அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு, விடுங்க ஆண்டி, போயிட்டு பேசட்டும், நம்ம ரிலேஷன் தானே, பேசுகிறதுல போய் என்ன தப்பு இருக்குது? ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டி, நீ கார்த்திகா போய் பேசுப்போ அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்திகாவுக்கு பயங்கர சந்தோஷம். அம்மா சரிம்மா, அதான் அவங்களே மாமாவே சொல்லிட்டார்ல, நான் சேர மாமா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம கஸ்தூரி இருந்துட்டு, ஏய் வேணாண்டி, தூங்குற டைம் ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு உனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லவும், அம்மா ரொம்ப நாளாச்சுமா, நான் பேசிட்டு வந்துடுறேம்மா, இங்கே கோவிலில் சாமி கும்பிட்ற வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு நான் போயிடுவேன், சேர மாமா வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க, நாங்கள் என்ன ஒன்றவா இருக்க முடியும், ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா ஓடிடுறாங்க. இங்கே நம்ம கார்த்திகோட ஹஸ்பண்ட் வந்து மனசில் எந்த ஒரு கள்ளங்கவடமும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக தான் பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயம் நம்ம கார்த்திகாவுமே அப்படி தான். ஆனால் கார்த்திகோட அம்மாவுக்கு தான் உள்ளுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே நம்ம கார்த்திகா வந்து சேரனை லவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க வீட்டுக்கே கூட போயிருப்பாங்க. அதை நினச்சி தான் இப்போவுமே பயப்படுறாங்க. எங்கள் மனசு மாதிரி சேரனை கூட்டிகிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகாவோட அம்மா ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி, அண்ணன் இந்த கார்த்திகாவோட அட்டகாசம் என்னால் தாங்க முடியலண்ணே, இவ ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே, எங்கே நம்ம அவமானப்பட்டு நின்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கஸ்தூரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே, இந்த கார்த்திகா ஓடி போய் அந்த சேரங்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கா, மாப்பிள்ளையே தனியாக விட்டுட்டு போயிடுறா, அந்த சேரனும் பல்ல இழிச்சிக்கிட்டு கார்த்திகா கூட பேசிக்கிட்டு இருக்கானே, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, 2 பேரும் கூட்டிகிட்டு எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே அவங்க அண்ணன் இருந்துட்டு, இங்கே பாரு கஸ்தூரி, கார்த்திகாவை கொஞ்சம் பத்திரமாவே உஷாரவே பார்த்துக்கோ, அப்படி நடக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது, சேரங்கிட்ட பேச விடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணே, நானும் அதுதான் ட்ரை பண்ணேன், ஆனால் மாப்பிள்ளையே போய் பேசிட்டோம், ரிலேஷன் தானே, ரொம்ப நாள் கழிச்சு தானே மீட் பண்ணியிருக்காங்க, பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுமே இவ ஓடி போயிட்டாங்க. என்னம்மா சொல்கிற, இந்நேரம் 10:30 ஆகுது, இப்போது நைட் டைம்லலாம் எதுக்காக நீ அவளை விடுற அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
அண்ணே நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேனே, ஆனால் இந்த கார்த்திகா கேட்கவே மாட்டேங்கிறா. தூங்குற டைமில் கூட போய் பேசிக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளையுமே கள்ளங்கவடம் இல்லாமல் அவருமே பேசட்டும்னு சொல்லி விட்டு வச்சிருக்காரு. கார்த்திகா மேலே இருக்கிற முழு நம்பிக்கையினால தானே இவ்வளோ ஃப்ரீடமாக அவளை விடுறாங்க. அதை புரிஞ்சுக்காம இவ பாட்டுக்கு போயிட்டு அந்த 4-5 ஆம்பளைங்க இருக்காங்க, அவங்க கூட போயிட்டு பேசிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒன்று எக்குத்தப்பாக நடந்துருச்சுன்னா என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கார்த்திகா திரும்ப வந்ததுமே நம்ம சோழன் இருந்துட்டு, என்ன கார்த்திகா இப்போ தானே போனால் திரும்ப வந்துட்டுருக்க, ஏன் உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு தூக்கமே வரல, ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறேன்ல, அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் கார்த்திகா, நமக்குள்ளே பேசுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. அண்ணன் உனக்குமே கல்யாணம் நடந்துருச்சு, நல்லா இருக்கியா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை பேசுனியா அவ்வளோதான். மற்றபடி என்ன பேசுறதுக்கு இருக்குது? அதுவும் இல்லாமல் இப்போது நைட் ஆகிடுச்சு, தூங்குற டைமு, இப்போ வந்து என்ன பேச போகிற? இங்கே பாரு கார்த்திகா, உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவை திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. நம்ம கார்த்திகா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இங்கே நம்ம அவங்க வீட்டுக்கு, அதாவது அவங்க ஸ்டே பண்ணுற ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது சேரன் இருந்துட்டு, டே பாண்டி ஏன்டா கார்த்திகாவை கஷ்டப்படுத்துகிற, பாவம் இல்லை அவ அப்படின்னு சொல்லவும், அண்ணே வேண்டாண்ணே, நம்ம விலை கொடுத்து வாங்குற கணக்கு ஆகிடும், எந்த ஒரு பேச்சு அது இதுன்னு எதுவுமே பேச்சுவார்த்தை வேண்டாண்ணே, என்னண்ணே எக்ஸ் லவர் மேலே பொத்திக்கிட்டு வருதோ பாசம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே அப்படியெல்லாம் இல்லைடா, கார்த்திகை எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வரோம், ஒரு அக்கறை பாசம் தானே, வேறு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லவும், உடனே சோழன் வந்து இங்கே நம்ம சேரனோட காதில், அண்ணே கார்த்திகா டாப்பிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணே, அந்த டாப்பிக்கை விட்டுட்டு இன்னொரு டாபிக் வாங்கினேன், பக்கத்துலேயே சந்தா இருக்காங்க, சந்தாவை சைட் அடினே, அவங்க அழகாக இருக்காங்கண்ணே, உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, நீங்கள் காணுன்னு சொல்லி தேடி தேடி லாஸ்ட்டாக அவங்க வீட்டில் தானே இருந்தீங்க, அப்போது உங்களுக்கு எவ்வளோ பாசமாக சப்பாத்தியெல்லாம் சுட்டு உங்களை சாப்பிட வச்சுச்சு, உங்களை சேர் மேலே உட்கார வச்சுட்டு அவங்க கீழே உட்காந்து சமைச்சிட்டு இருந்தாங்க, உங்களை பாசமாக பார்த்துக்கிட்டாங்கல்ல, எனக்கு என்னமோ உங்கள் 2 பேருக்கும் செட் ஆகும்னு தோணுதுண்ணே, அண்ணே நீ வேணா ரூட்டு போட்டு பாருண்ணே அப்படின்னு சொல்லவும், டேய் சோளா என்னடா பேசிக்கிட்டு இருக்க, ரூட்டு அது இதுன்னு சொல்கிறேன், அப்படிலாம் இல்லைடா, நான் வந்து அந்த பொண்ணை போதும் நிறுத்தினேன், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி இருந்தான்னு சொல்ல வர, அண்ணே உன் வாயால் அந்த வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதுண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோவிலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளவே உங்களுக்கும் சந்தாவுக்கும் ஒரு கிச்சு அதாவது என்ன சொல்ல வருது, லேப்டப்பு இப்படியும் சொல்லலாம், அதே சமயம் இல்தக்கசையா இப்படியும் சொல்லலாம், பல்வேறு விதமாக சொல்லலாண்ணே, மொத்தத்தில் நீ வந்து சந்தாவை கரெக்ட் பண்ணி ஆகணுண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம சோழன் வெக்கப்படுறாங்க, அண்ணே உங்களுக்கு வெக்கமெல்லாம் வருதாண்ணே, இல்லைடா அந்த பொண்ணை நான் எப்போவுமே அப்படி நினச்சதில்ல, நீ என்னென்னமோ சொல்கிறியா, ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ணே நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா இனிமேல் நம்ம வீட்டில் எப்போவுமே தீபாவளி தானே, எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கலாம், நிலாவும் கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு போக மாட்டா, எப்படியாவது அவள் மனசை மாற்றி அவள் மனசில் இடம் பிடிச்சி அவள் வாயாலேயே எனக்கு லவ்வை சொல்ல வச்சிருவேண்ணே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே, அண்ணே நீ இப்போவே சந்தாவுக்கு ரூட்டு விட ஆரம்பிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லவும், டேய் இப்போ தூங்குற டைம் ஆயிடுச்சுடா, வேணா நீ சொல்கிறது வேணா நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே என்னென்ன சொல்கிற, அப்போது உனக்கு சந்தாவை பிடிச்சிருக்கு, சரிண்ணே எப்படியோ இப்போயாவது வாய் விட்டு சொன்னியே, சரிண்ணே கண்டிப்பாக அந்த குலதெய்வ தயவால் உங்களுக்கு சந்தா கூட கல்யாணம் நடந்துருண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. டே எப்பட்றா எந்த நம்பிக்கையிலடா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே நான் ஒரு பாயிண்டோடு தான் சொல்கிறேன், சந்தாவோட மாமா வந்து ஏதோ ஒரு அரசியல்வாதியாக, அவன் வந்து சரியில்லை பொறுக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க, அவங்களுக்கு அவங்கக்கிட்ட அவங்க கண்ணில் மாட்டக்கூடாது, அவனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வீட்லேயே அவங்க தலைமறைவாக இருக்காங்க, அவங்கள பிடிக்கவும் செய்யலை, சந்தாவுக்குன்னு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அவ்வளோவா யாரும் கிடையாது, அவங்க நம்ம ஊர்லேயே தான் இருக்காங்க, அவங்க ஊருக்கும் போகிற மாதிரி தெரியலண்ணே, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குண்ணே, ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, டே நான் நல்லவனாக இருந்தால் அது எப்படி அந்த பொண்ணுக்கு உடனே பிடிச்சிரும், நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன், நீ என்னென்னமோ சொல்லி என் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா அப்படின்னு சொல்லவும், அண்ணே உன் மனசெல்லாம் எதுவும் மாற்றணும்னு ட்ரை பண்ணல, ஒரு வேளை
சந்தாவோட ஃபேமிலி, அதாவது அவங்க ரிலேஷன் மாமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம வீட்டிலேயே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்போ என்னென்ன பண்ணுவேன், சந்தா நம்ம வீட்டில் இருக்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சந்தாவை இப்போவே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ என்னென்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன்டா, அவங்களெல்லாம் அடித்து போட்டுருவோண்டா அப்படின்னு சொல்லவும், அண்ணே உனக்குள்ளேயும் ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அடித்து போட்டுருவியாண்ணே. இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நீ அடித்து போட்டாலுமே அவங்க நிறைய பேர் வராங்கன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக எப்படியும் சந்தாவை தூக்கிட்டு போயிடுவாங்க, உங்களால் காப்பாற்றவே முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லவும், டேய் அப்படி மட்டும் நடந்துடக்கூடாதுடா, தயவு செஞ்சு அப்படி நடக்காமல் பார்த்துக்கணும்டா, அவங்க வந்தாலுமே சந்தாவை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேண்ணே, இப்போவே நீ சந்தாவை கரெக்ட் பண்ணிட்ட அப்படின்னா, உங்களுக்குள்ள லவ் அது இதுன்னு வந்துடுச்சு, அவங்களுக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். அவங்க மாமன் இல்லை, அந்த கடவுளே வந்தாலுமே உங்களையும் சந்தாவையும் பிரிக்க முடியாது. நீங்கள் அவங்க கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணுற வர முன்னாடி என் பொண்டாட்டி மேலே யாராவது கை வச்சிங்கன்னா சும்மா விட மாட்டேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எத்தனையோ வழி இருக்குண்ணே காப்பாற்றுறதுக்கு. சந்தாவும் நீங்களும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும், அவள் வாழ்க்கையுமே நல்லபடியாக இருக்குண்ணே. ஏன்னா உங்களை கல்யாணம் பண்ணுறாங்கல்ல இல்லையா, ஏன்னா நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலுமே அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கண்ணே, ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. நான் சொல்கிற ஐடியாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கண்ணே அப்படின்னு நம்ம சோழன் வந்து சேரனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. சேரனுக்குமே மனசுக்குள்ளே நம்ம சந்தா மேலே ஒரு லவ், அதாவது ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாருமா படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எல்லாருமே கிளம்புறாங்க, ரெடியாகிக்கிட்டு இருக்காங்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பல்லவன் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலாவுமே, டே பல்லவா இந்த ஷர்ட்டாவது போடுடா, இது சூப்பராக தான் இருக்குது, இதோட நீ 10 ஷர்ட் மாற்றிட்ட, இதுவே உனக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சோழனுமே, ஏங்க இந்த ஷர்ட் எப்படிங்க இருக்குது, நீங்கள் எடுத்து கொடுத்தது தான், நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சோழன் சூப்பராக இருக்குது சோழன், இந்த ஷர்ட்டில் நீங்கள் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, இந்த வார்த்தையை இன்னொரு டைம் கேட்கணுன்னு தோணுது, அதுவும் உங்கள் வாயால், திரும்ப சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லவும், சோழன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் இப்படி சொன்னதுமே எனக்கு ஒரு மாதிரி வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் ஒரு டைம் சொல்லுங்களாங்க அப்படின்னு சொல்லவும், சோழன் உண்மையாகவே நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அந்த ஷர்ட்டில் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே குஷியாகிடுறாங்க நம்ம சோழன். உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணியே சொல்லிட்டாங்க, உண்மையாக அண்ணன் சூப்பராக இருக்குண்ணே இந்த ஷர்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா கிட்டே நம்ம சோழன், சரிங்க நிலா, நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம், கிளம்பிட்டோம், நீங்கள் ஒன்றும் ரெடி ஆகலையா, நீங்கள் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து ரூம்குள்ளே போய்ட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி சுடிதார் போடுவாங்களா இல்லை சாரீ போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழனும், டேய் உன் அண்ணி கண்டிப்பாக சேரீயில் தான் வருவா, அப்படியே மகாலட்சுமி மாதிரி தேவதை மாதிரி சூப்பராக வருவா பாரு, அப்படியே அவள் அழகில் நான் மயங்கி கீழே விழ போகிறேன்டா, நீ தான் தூக்கணும், ரெடியாருடா பல்லவா அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன நடக்காததை ஒன்று நடந்ததா சொல்லி இமேஜினேஷன் பண்ணி என்னென்னமோ கற்பனை பண்ணுற, அண்ணா இதெல்லாம் ஓவர்ண்ணே அப்படின்னு சொல்லுவோம். டேய் என் பொண்டாட்டியை பார்த்து நான் ரசிக்க போகிறேன், அவள் அழகில் நான் மயங்கி விழ போகிறேன், இதில் போய் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லி 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே நிலா அழகாக சாரி கட்டிட்டு வந்து முன்னாடி நிற்கிறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு, டே பல்லவா நான் சொன்னேன்ல அவள் சாரீ தான் கட்டுவான்ட்டு, அங்கே பாருடா அந்த சேரீயில் தங்க சிலை மாதிரி இருக்காடா, ஐயோ மின்னுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சத்தியமாக உங்களை பார்க்குறதுக்கு இந்த 2 கண்ணு பத்தாதுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே ஓவராக போய்கிட்டு இருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் ஆமாடா, என் பொண்டாட்டி அழகுதான், என் பொண்டாட்டியை பார்க்க இந்த 2 கண்ணு பத்தாதுடா அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம நிலா இருந்துட்டு, சோழன் என்ன பொண்டாட்டி அது இதுன்னு சொல்கிறீங்க, என்ன சோழன் ஓவராக போய்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க,
பொண்டாட்டின்னு சொன்னாவே இதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக கோவப்படுவா. இப்போ என்னடானா ரொம்ப ரிலாக்ஸாக பேசுகிற மாதிரியே இருக்குது. ஒரு வேளை நம்மளை அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமும் நம்ம சேரன் வராங்க. நிலா, இந்த சேரீயில் நீ சூப்பராக இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே ரெடியாகி கிளம்புறாங்க. அதே டைமில் தான் நம்ம கார்த்திகா அவங்க ஃபேமிலியுமே கிளம்பி வராங்க. உடனே நம்ம கார்த்திகா பார்த்ததுமே, மாமா நீங்களும் கோவிலுக்கு கிளம்பிட்டீங்களா? நாங்களும் இப்போ தான் கிளம்பணும். சரி நம்ம எல்லாருமே ஒன்றாவே சேர்ந்து போயிடுவோமா அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திகோட அம்மா இருந்துட்டு, ஏய் கார்த்திகா, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, அவங்க ஒரு சைடு போட்டோம், நாம் ஒரு பக்கமாக போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே இங்கே நம்ம கார்த்திகாவுமே அவங்க அம்மா கூட கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம நிலா ஃபேமிலி எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. பொங்கல் வைக்கணும். அதே சமயம் அங்கே உள்ள சாமியார் இருந்துட்டு வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே நம்ம சொல்லணும் இருந்துட்டு, பொம்பளை பிள்ளை தான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், அவங்க ரெண்டு பேருமா ஜோடியாக வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிலா தயங்குறாங்க. சரி வீட்டிலேருந்து பொம்பளை பிள்ளைன்னு நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் போய் நிற்கணும். அதே சமயம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆனால் அது நமக்கு விருப்பப்பட்டு நம்ம பண்ணிக்கல. சரி என்னமோ இது வரைக்கும் கண்டினியூ வந்தாச்சு, இனிமேவும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நிலா வந்து நினைக்கிறாங்க. உடனே சோழனுமே பக்கம் வந்து நின்றுக்கிறாங்க. சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, ஏங்க உங்கள் பக்கம் நிற்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புருஷன் பொண்டாட்டி தான் வந்து இந்த பூஜையை பண்ணணும்னு சொல்லிட்டு சாமியார் வேறு சொல்லிட்டாரு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க 2 பேருமா வந்து நிற்கிறாங்க. இங்கே பூசியார் இருந்துட்டு அந்த பூஜை செலவெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலாவுமே எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நிறைய பேர் சாமி கும்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே ஒரு ரவுடி பையன் வந்து நம்ம நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் உள்ள ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறாங்க, டேய் அந்த பொண்ணு பாருடா, ஃபிக்கர் மாதிரி இருக்காடா, சூப்பராக இருக்காடா, நம்ம அவளை கடத்திடலாமாடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலாவுமே பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் வந்து ஃபோன் பேசுறதுக்காக அந்த சைடு போகிறாங்க. அந்த ரவுடி பசங்க 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம பல்லவன் காதில் விழுது. கண்டிப்பாக அவளை எப்படியாவது தூக்கிடணும், அப்படி சிலை மாதிரி இருக்காடா, எவ்வளோ அழகாக செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை பார்த்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பல்லவன் கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கடா, என்னடா எதுக்காக என் அண்ணியை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் பல்லவனை பயங்கரமாக அடித்து அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. பல்லவன் வந்து அதாவது கத்துற சத்தம் கேட்டு இங்கே சோழன் எல்லாருமே ஓடி போகிறாங்க. நிலா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம பல்லவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. டேய் யாரடா அடிச்சிங்க? அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டியவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என் பொண்டாட்டியை தப்பான கண்ணில் பார்க்கவே கூடாது, தப்பான பார்வை உங்ககிட்ட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. நம்ம நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவர் நமக்காக எவ்வளோ சண்டை போடுறாரு, நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படிப்பட்டவங்க ஒருத்தவங்க உலகத்தில் யாருக்குமே லவ்வராக அமைய மாட்டாங்க. நமக்காக எல்லாமே இவர் பண்ணுறாரு, ஏன் நம்ம இவரை லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே நம்ம சோழன் வந்து அடி பொழந்து கட்டிட்டு வந்து, இங்கே பாருங்கள் நிலா, நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கணும், கண்டிப்பாக பிரச்சனைகள்லாம் நிறைய வரதான் செய்யும். இங்கே பாருங்கள் நிலா, உங்களை பற்றி அவங்க அப்படி பேசுனதை நினச்சி என்னால் சத்தியமாக தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு சோழனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்காக நீங்கள் அந்த ரவுடி பசங்க கிட்ட அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சண்டை போட்டீங்க, எனக்காக நீங்கள் எவ்வளவோ விஷயத்த செஞ்சுருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே சோழன் பயங்கர சந்தோஷம், பட்டாம்பூச்சி பறக்குது அவங்களுக்கு. இந்த குலசாமி தான் கண்டிப்பாக நிலாவோட மனசை மாற்றிருக்கணும், நம்ம வாழ்க்கை இனிமேல் ஜே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுமே ரொம்பவே சந்தோஷமாக நிலாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம பல்லவன், சேரன், பாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, நிலா உன் மனசு எப்போ மாறும்னு சொல்லிட்டு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா, ஆனால் இங்கே குலசாமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாமி தான் உன் மனசை மாற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு நீ எப்போவுமே நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பம்மா, இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீயும் சோழனும் ஒன்று சேர்ந்து ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக வாழணும், குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் வெக்கமாக வருது. உடனே பாண்டி இருந்துட்டு, டே சோழா, எப்படியோ நினச்ச மாதிரி நிலா அண்ணி கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிற,
வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பல்லவனுமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக குலதெய்வ கோவிலில் எல்லாருமா சேர்ந்து குடும்பமாக ஒன்று சேர்ந்து பூஜையெல்லாம் செய்கிறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே உங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேண்ணே, கண்டிப்பாக இந்த சாமி அதை நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம நிலாவும் சோழனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போது நம்ம சேரனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும், சேரன் சீக்கிரமாகவே நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே சேரன் சந்தா ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.